மை லார்ட் மை லார்ட் ஒரு அற்புதமான பதிவு. குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய பதிவு. நம்ம தேசத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவலம். இதெல்லாம் தாண்டி மனிதம் எப்படி ஜெயிக்குது அப்படின்றது தான் படைப்பு. என் தம்பி சசி பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. நான் பேசிக்காகவே மனிதாபிமானத்தின் உச்சம் அவன். ஆனால் அந்த படம் அப்படி இருந்தது. ராஜமுருகன் அவருடைய படைப்பிலே தி பெஸ்ட்டான படைப்பு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த பொண்ணு சசியோட ஒய்ஃபாக நடித்தவங்க எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அற்புதமான படைப்பு. மனிதத்தின் உச்சத்தை பேசக்கூடிய ஒரு படைப்பு. எல்லோரும் தேட்டரில் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். அதாவது சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. மை லார்ட் படம், சசிகுமாரனோட படம் அப்படின்னாவே பெரிய வெரைட்டியாக இருக்கும். அதுவும் மனசுக்குள்ளே நம்ம ஆழமான ஒரு கருத்தாக நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு இயல்பான படமாக இருக்கும். இதில் ராஜ்முருகன் சார் அண்டு சசி அண்ணா ரெண்டு பேர்த்தோட காம்போ அமைஞ்சது. இந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு படம் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ரொம்ப ரொம்ப எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னும் அந்த படத்துக்குள்ளேருந்து வெளியே வரல. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ என்னென்னா வந்து போல்டாக வந்து ஒரு அட்டம் கொடுத்துருக்காங்க. நிஜமாகவே பார்க்கும்போது வாவ், அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. வெளியே வரும்போது அப்படியே கண்ணில் தண்ணியோடு நாங்கள் வந்தோம். அந்தளவுக்கு வந்து அருமையான ஒரு படம் கொடுத்துருக்காரு ராஜமுருகன் சார். சசிகுமார் அண்ணா வந்து எப்போவுமே வந்து எல்லா படங்களுமே வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். நல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணிடாதீங்க. மை லார்ட்குள்ளேருந்து வெளியவே வர முடியாது. அந்த படத்துக்குள்ளேருந்து வெளியே வர முடியாது. பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். எஸ் மை லார்ட், தேங்க்யூ மை லார்ட். ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு படம் மை லார்ட் அப்படிங்கிற படம். ராஜமுருகன் அவருடைய டைரக்ஷன், ஷான் ரோல்டனோட மியூசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு அருமையான கதையில் வாழ்க்கையின் யதார்த்தம். இந்த வாழ்க்கைங்கிறது நமக்காக வாழ்கிறத விட நாம் பிறருக்காக வாழ்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அருமையான ஒரு திரைக்கதையில், அற்புதமான கதையில் ஒரு திரைப்படமாக கொண்டு வந்திருக்காரு. வழக்கம் போல் ராஜமுருகன் சார் வந்து அவருக்குன்னு ஒரு தனி பாணி உண்டு. ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஒரிஜினல் ஒரு ஸ்டோரி டைரக்ஷன், ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஒரிஜினல் ஸ்டோரி டைரக்ஷன்னு ரொம்ப அருமையாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, மனிதர்கள் தான் இறந்து போகிறாங்க, மனிதத்தன்மை இறப்பதில்லை, அதனால தான் இந்த பூமி இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது. அது நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. சசிகுமார் சாருடைய நடிப்பு பிரமாதம். அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ரொம்ப தத்ரூபமாக, ரொம்ப அழகாக, யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அண்ட் ஆஸ் அந்த படத்துடைய கதாநாயகி, அந்த படத்துடைய மியூசிக், ஷான் ரோல்டனோட அந்த பாடல்கள், பார்த்து கால் ஷான் ரோல்டனோட பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஷான் ரோல்டன் வந்து இந்த படத்துக்கு அவர் இசையமைக்கலன்னா வேறு யார் இசையமைப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசை, பிரமாதமான இசை, மனதை தொட்ட அற்புதமான திரைப்படம் மை லார்ட். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சச் அ கிரேட் ஃபிலிம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மை லார்ட் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்ல படம். டைலாக்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், உள்ள தேட்டரில் வந்து கைத்தட்டி எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு லைனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சசி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரை திரும்ப ஒரு படத்துலையும் தன்னை அவர் ஒரு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்ல படம், எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் மை லார்ட் படம் பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராஜமுருகன் சாரோட பெரிய ஃபேன் ஆக்சுவலி நான். ஸோ டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப அவ்வளோ ஷார்ப்பாக, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஐடியாவே ரொம்ப ஒரு யூனிக்கான ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ஐடியா பயங்கரமாக எக்ஸைட் பண்ணிச்சுன்னா ஒரு மாதிரி படம் எங்கேஜிங்காக இருந்துச்சு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மகேஷ், டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரொடியூசர். சாரோட படம் ஆஃப்டர் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது. ஸோ நானும் எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது மை லார்ட். சுந்தரபாண்டி, அப்புறம் அயோத்தி, அந்த வரிசையில் டெஃபினட்டாக இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
சில படங்கள் வந்து சசிகுமார் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் சினிமாவில் மட்டும் நல்லவர் கிடையாது, நேர்லேயும் நிஜத்துலேயும் அவர் சினிமாவில் எப்படி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் அவர். ஸோ அண்ட் ராஜமுருகன் சாரோட ஜோக்கர், குக்கு அண்ட் ஜிப்சி இந்த 3 படத்துக்குமே நான் பயங்கரமான ஒரு ஃபேன் தான். ஸோ அதே வரிசையில் அவருக்கும் இந்த படம் அமையும் நான் நம்புகிறேன். ரொம்ப நல்ல அழகான ஒரு கரு, நல்ல படம், டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவரோட ஹிட் வரிசையில் டெஃபினட்டாக இந்த படமும் இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன். இன்றைக்கி வந்து மயிலாடோட ப்ரீமியர் ஷோ வந்தோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். சசி சார் வந்து இப்போ சூஸ் பண்ணுற ஒவ்வொரு கதையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு அன்பை பேசுகிற படம் தான். ஆனால் இந்த அன்பை பேசுகிற விதம் ரொம்ப புதுசாக இருக்குது. ராஜமுருகன் சாரோட பெரிய ஃபேன் தான். அவரோட ரைட்டிங்கில் இது ரொம்ப தரமாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஷாண்டோலனோட பாடல்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இதில் வந்து எசக்காத்தா அப்படிங்கிற யுகபாரதி சார் எழுதின ஒரு பாட்டு வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேட்டரில் போய் பாருங்கள். February 13 வருது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த டீமை வந்து நான் மனசார பாராட்டுறேன். நன்றி. வணக்கம். நான் டைரக்டர் சர்க்குணம் பேசுகிறேன். ரொம்ப மயிலாடு இப்போ தான் பார்த்துட்டு வெளில வர்றோம். சசிகுமார் சார் அண்டு ராஜமுருகன் அவருடைய காம்பினேஷனில் ஒரு மிக முக்கியமான சினிமான்னு சொல்லாத கண்களை இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு 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 10 நிமிஷத்தில் கதை உள்ள வர்ற நம்ம படம் முடியும் தனியாக அந்த கதையை விட்டு வெளில போக முடியல. அவ்வளோ ஒரு அற்புதமான வசனங்கள், இந்த சசி சாருடைய அந்த இன்வால்மெண்ட்டோடான அந்த ஆக்டிங், இன்னும் சொல்லப்போனாக்கா இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான சினிமாவில் ஒரு சினிமாவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். இது ஒரு மிக முக்கியமான சினிமாவாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நான் உண்மையிலேயே அவ்வளோ எமோஷனாக அந்த படத்தோடு நான் கனெக்ட் ஆனேன். இன்னும் இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் இந்த படத்தின் மேலே உள்ள பெரிய மதிப்பையும் உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டும். நன்றி. எங்கே ஒளிடுறேன் சொல்லுங்கள். பேசும்போது முன்னாடி ஆமாம் சார். இந்த ஷோ வந்து எல்லாம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, இப்போ பேசியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்துட்டு எங்களை வாழ்த்துனதுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை February 13 மக்கள் எல்லோரும் குடும்பத்தோட குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தேட்டரில் போய் பார்க்கணும். February 13 பாருங்கள். ஒரு ஹியூமனிட்டியை பற்றி சொல்கிற ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் நம்ம கொடுக்குறோம். இந்த படத்தை தேட்டரில் போய் 13ஆம் தேதி பாருங்கள். நன்றி. மயிலாட் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப அழகான ரெஸ்பான்ஸ் கொடுத்த இவ்வளோ நாள் எங்களுடைய உழைப்பு, அதுக்கான ஒரு வரவேற்பை வார்த்தைகளால் நெகிழ்ச்சியாக சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி. என்னுடைய சக கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். February 13ஆம் தேதி இந்த படம் தேட்டருக்கு வருது. இந்த படம் வந்து ஒரு மனிதத்தை, அன்பை, நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு படமாக எடுத்திருக்கோம். நிச்சயமாக இந்த படம் உங்கள் மனதில் வந்து ஒரு நம்பிக்கை விதைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக February 13ஆம் தேதி குடும்பங்களோடு வாங்க, படங்களை பாருங்கள். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில படங்கள் தான் நம்ம இந்த படத்தை நான் ஒரு 100 வாட்டிக்கு மேலே பார்த்துட்டேன், ஸ்கோர் பண்ணும்போதும் பாட்டு பண்ணும்போதும். ஆனால் எல்லாரோடையும் ப்ரீமியர் ஷோவில் இப்போ ஒரு படமாக பார்க்கும்பொழுது இவ்வளோ வாட்டி பார்த்த படத்தையாக நம்ம இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக முதல் தடவை பார்க்குற மாதிரி பார்க்குறோன்னு நினச்சதும், கடைசியில் டைரக்டட் பை ராஜமுருகன் அப்படின்ற கார்டை பார்க்கும்பொழுது நான் எப்படி அழுதேன்றதும் எனக்கே ரொம்ப ஒரு புது த்ரெஷோல்டாக இருக்குது, புது அனுபவமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மனிதர்கள்ன்றதை ஞாபகப்படுத்துகிற படைப்புகள் கண்டிப்பாக தேவை அப்படின்ற நம்பிக்கையும் இந்த படம் கொடுக்குது. இந்த படம் பெருசாக வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். ப்ரீமியரில் இந்த ஷோவில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் படத்தை பாதி தான் பார்த்தேன். மற்றவங்க என்ன அது படத்தோடு எப்படி எங்கேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடிஞ்சுச்சு. கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் பார்த்துட்டு எதையாவது எடுத்துகிட்டு போகக்கூடிய
படமாக மயிலாடு இருக்கும். Feb 13th கண்டிப்பாக போயிட்டு தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு பாடல்களும் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பிடிக்குன்றதையும் நான் நம்புகிறேன். ஷான் ரோல்டன் மியூசிக்கல்னு போட்டால் எந்த நம்பிக்கையோடு நீங்கள் போவீங்களோ அதே நம்பிக்கையோடு இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். February 13 எல்லோரும் தியேட்டரில் போய் மயிலாட் படத்தை பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். வழக்கம் போல் இதில் விட்டுட்டோமே அங்கே பார்க்குறோமேங்கிறதில் விட்டுறாதீங்க. இந்த படம் ராஜமுருகன் அவர்களுடைய எழுத்துக்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பிரதிபலிப்பாக நான் பார்க்குறேன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒலிம்பியா மூவிஸுக்கும் அவருடைய அம்பேத்கர் அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தயவு செய்து விட்டுறாமல் February 13 தியேட்டரில் போய் இந்த படத்தை வெற்றியடை செய்யணும். அப்போ தான் நிறைய படங்கள் இந்த மாதிரி படங்கள் வரும். அப்போ தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லாயிருப்போம். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் ராஜமுருகன் அவர்களால் மட்டும்தான் முடியும். சசிகுமார் சாருடைய நடிப்பும் சைத்ராவுடைய நடிப்பும் இதில் பங்கு பெற்ற எல்லாருடைய நடிப்பும் மிகப்பெரிய ஒரு பங்கை வகிச்சிருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரையும் தியேட்டரில் பார்க்கலாம் February 13. மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஷோ பார்த்தவங்கள் எல்லாருமே நிறைய சொல்லிட்டாரு. அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு லிசன் டு தேர் ரியாக்ஷன்ஸ். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருச்சு அங்கிறத கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே பாருங்கள் February 13 உங்களுக்கும் அதே மாதிரி ரியாக்ஷன் வரும்ங்கிறது எங்களோட கான்ஃபிடென்ஸ் இப்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் யூ who had come today, but now we are looking forward to all of you people to come watch our film. So come on February 13th and watch our film My Lord. Thank you. My Lord. My Lord. ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேங்கிறது மிகப்பெரிய கர்வம், பெருமை. அந்த பெருமை இந்த படத்தில் நான் வேலை பார்த்ததில் எனக்கு இருக்குது. ராஜமுருகன் சாரோட எழுத்துக்கு நான் ரொம்ப அழுத்தமான ஃபேன். அவர் எப்படி எழுதுவாருங்கிறது ஆனந்த விடன் படித்த நிறைய பேருக்கு தெரியும். அவரோட முந்தைய படங்கள்லேயும் தெரியும். இந்த படத்துலையும் என்னோடய கேரக்டருக்கு அவர் கொடுத்த வரிகளை பேசும்போது, அந்த வசனங்களை பேசும்போது அது உண்மையிலே ஒரு ஆத்மார்த்தமாக பேச முடியும். அதை ரசித்து அனுபவித்து பேச முடியும். ஒரு நாளும் அந்த ஷூட் முடித்து வந்ததுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் இந்த அவலமான அந்த சுச்சுவேஷன் இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு ராஜமுருகன் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்வேன், சார் நீங்கள் படமாக எடுத்தது அப்பப்போ தினசரிகளில் வந்துக்கிட்டு இருக்குது, மேகசின்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் அது நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. ரெலவெண்ட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க. இதுக்கப்புறமாவது அது மிகப்பெரிய அளவில் ரீச் அது தடுக்கப்படணும் அப்படின்ட்டு. நல்ல படத்துக்கு எப்பயுமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட முழுமையாக எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இவ்வளோ அழகான ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு ராஜமுருகன் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த காலத்தில் எல்லோரும் அன்புன்ற ஒரு விஷயத்த நிறைய மறக்கிறாங்க. அது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த படத்தில் அன்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் ராஜமுருகன் சார் இஸ் பேக். ஸோ டெஃபினெட்லி கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.